இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மித்ராவிற்கு கூடுதல் 50 பில்லியன் ரிங்கெட் நிதி, பிரதமர் அன்வார் அறிவிப்பு. மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு இந்த ஆண்டிற்கான கூடுதல் நிதியாக 50 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான கூட்டரசு வரவு செலவு திட்டத்தில் மித்ராவுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கெட்டுடன் சேர்த்து தற்போது இந்த ஆண்டிற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கெட்டாக உயர்ந்துள்ளது. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுடன் இணைந்து இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்களுடனான சந்திப்பு மற்றும் மித்ரா மூலமாக இந்திய மாணவர்களுக்கு நிதி உதவி மற்றும் மடிக்கணினி ஒப்படைப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர், மித்ரா அமைப்பின் மேம்பட்ட செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு கூடுதல் நிதி வழங்குவது குறித்து அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட மற்றும் வறுமையில் உள்ள இந்திய சமூகத்தினருக்கு திட்டங்களை சரியாக கொண்டு சேர்த்ததில் மித்ரா சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கெட் போதுமானதா என்று என்னிடம் கேட்டால் அது போதாது என்றே சொல்வேன். ஆனால் அந்த நிதி 100 மில்லியன் ரிங்கெட்டுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. கடந்த காலாண்டில் அதன் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக மேலும் 50 மில்லியன் ரிங்கெட்டை உயர்த்தி வழங்க நான் சம்மதித்துள்ளேன் என்று நிதி அமைச்சருமான அன்வார் இப்ராஹிம் கூறினார். Mematuhi peraturan yang ketat, kita harus pantau dengan sebaik-baiknya. Tapi mitranya ada program khas. Benar boleh digabungkan pada pandangan sarjana, elit India dan wakil-wakil sastra India. இனம் அல்லது பின்னணி பார்க்காமல் சமூக நீதி கொள்கையை தனது அரசாங்கம் தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் உறுதியளித்தார். வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் ஒருபோதும் இனத்தின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல, மாறாக தேவையுள்ள மலேசியர்களை இலக்காக கொண்டவை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்வில் பேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் 3000 மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் நிதி உதவி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். 3000 பேருக்கு வந்து புது லேப்டாப் கொடுத்துருக்கோம். எல்லாம் YDN மூலமா யாயாசான் நிதி அதுக்காக வந்து ரஜி வந்து அவங்கள தான் வந்து யாயாசான் நிதி ஆஃபீஷர் அவங்க வந்து நம்மளோட கேபி வந்து வேலை செஞ்சுட்டு லேப்டாப் நல்லா பல்காக எடுத்து இன்றைக்கே அவங்க கொடுத்துருவாங்க. 10,000 பேருக்கு வந்து அந்த 2,000 வெளியே அவங்களோட செமஸ்டர் ஃபீஸ்க்கு நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். முன்னதாக பிரதமரின் வருகையொட்டி மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் நாதஸ்வர மேளதாள இசையுடன் மகத்தான வரவேற்பை நல்கினர். தமிழகத்தின் புதிய சூரியன், கோட்டையில் கொடியேற்றிய தளபதி. எம்ஜிஆருக்கு பின் சரித்திரம் படைத்த விஜய். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. சி. ஜோசப் விஜய் எனும் நான் என கம்பீரமான குரலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்க சென்னை மெரினா கடற்கரையே அதிரும் வகையில் தொண்டர்களின் முழக்கம் விண்ணை தொட்டது. சென்னை நேரு உள் அரங்கில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் தளபதி விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்த திரைத்துறை நாயகன் விஜய் இன்று மக்களின் சேவகனாக அரியணையில் அமர்ந்திருக்கிறார். விழா மேடையை சுற்றி திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க எங்கள் தளபதி இனி தமிழகத்தின் முதல்வர் என்ற கோஷம் எதிரொலித்தது. தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மக்கள் இந்த மாற்றத்தை கொண்டாடி வருகின்றனர். வெள்ளித்திரை நாயகனாக கோடிக்கணக்கான இதயங்களை வென்றவர் இன்று கோட்டையில் அமர்ந்து புதிய தமிழகத்தை படைக்க தயாராகிவிட்டார்.
அரசியலில் இது வெறும் பதவியேற்பு அல்ல, தமிழகத்தின் புதிய விடியல் என்று தவிக ஆதரவாளர்கள் வர்ணித்தனர். மலேசியாவில் குழந்தை பேருக்காக காத்திருக்கும் 47,000 தம்பதியருக்கு உதவும் வகையில் தரமான மலிவான சிகிச்சைக்கான புதிய BU-AI உதவி திட்டத்தை மகளிர் குடும்ப சமூக நல மேம்பாட்டு அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய அன்னையர் தின கொண்டாட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் ஷாலாமில் அமையவுள்ள தேசிய கருவுறுதல் மையத்தின் மூலம் தம்பதியரின் நீண்டகால கனவை நனவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். முன்கூட்டியே தொடங்குவது சிறந்தது எனும் தாரக மந்திரத்துடன் நவீன மருத்துவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மலேசிய குடும்பங்களின் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் 133ஆம் ஆண்டு திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் இலக்கவியல் அமைச்சரும் ஜாசேகா தலைவருமான கோபிந்த் சிங் டியோ கலந்து சிறப்பித்தார். 130 ஆண்டுகால வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த ஆலய விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள ஆலய விவகாரங்கள் நடப்பில் உள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப பின்பற்றப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக கோபிந்த் சிங் தெரிவித்தார். இந்த வருடாந்திர திருவிழாவிற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னையர் தின விழா கொண்டாட்டத்திலும் கோபிந்த் சிங் கலந்து கொண்டு அன்னையர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்ததுடன் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். Terima kasih semua para media yang hadir. Saya hadir hari ini untuk acara Hari Ibu. Kita memang tahu peranan yang dimain oleh ibu dan itu peranan yang sangat besar, tanggungjawab dan kita lihat apa yang kita boleh sebut sebagai keberjayaan kita adalah hasil daripada usaha mereka dan saya rasa Hari Ibu adalah sangat penting untuk kita semua untuk kita cermin dan ingat sebenarnya apakah yang telah pun peranan yang dimain oleh setiap ibu dalam negara ini dan telah pun membawa kepada masyarakat yang berjaya dan saya rasa itu adalah satu perkara yang sangat penting. Jadi saya ingin mengambil kesempatan ini untuk mengucapkan kepada setiap ibu selamat Hari Ibu dan memang kita menghargai segala jasa dan peranan yang telah pun dimain dalam membina negara yang cukup berjaya ya. So happy Mother's Day to all mothers. We recognize the contributions, the hard work that they have put into making Malaysia a success. ஆலய நில விவகாரம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தை பிரிதொரு சமயத்தில் சந்தித்து பேசுவதாக அமைச்சர் கோபிந்த் சிங் உறுதிமொழி கொடுத்தார் என்று ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன் தெரிவித்தார். வணக்கம், நான் ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன். இன்று மஸ்ஜித் இந்தியா வட்டாரத்தில் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் 133 ஆண்டாக நம்ம திருவிழா நடைபெறுது. நிறைய பிரமுகர் வந்திருந்தாங்க. அதே வேளையில் நம்ம YB கோவிந்த் சிங் ஐயா மினிஸ்டர் டிஜிட்டல் அவரும் வந்திருந்தாரு நம்ம ஆலயத்துக்கு வந்து. அப்புறம் நம்ம மதர்ஸ் டே ப்ரோக்ராம் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம்லேயும் கலந்து எல்லா அன்னையர்களுக்கும் வாழ்த்து சொல்லி அப்புறம் போயிட்டு புது கோயில் இடத்துலையும் போயிட்டு அவங்க சைட் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அவங்க சொன்னாங்க பிறகு நம்ம பார்த்து பேசுவோம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றி, வணக்கம். ஆலய திருவிழாவில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கு இடையே சுவாமி வீதியுலா மிக விமரிசையாக நடைபெற்றது. அரசியல் கட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான புதிய சட்ட வரைவு குறித்து அம்னோ கட்சி இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தடையும் தெரிவிக்கவில்லை என சட்ட நிறுவன சீர்திருத்தத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சைட் தெரிவித்துள்ளார். இச்சட்டம் நடப்புக்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து அரசியல் கட்சிகளின் முறையான கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெறப்பட வேண்டியது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது நிதியை பயன்படுத்துதல், நன்கொடைகளுக்கான உச்சவரம்பு போன்ற முக்கிய அம்சங்கள் இன்னும் ஆய்வில் இருப்பதால் முழுமையான உடன்பாடு எட்டப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டாலோ அல்லது பதிவுகள் நீக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு பல்லூடக மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் விண்ணப்பிக்கலாம் என தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பாயம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் இயங்குவதால் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலையீடின்றி ஒரு சார்பற்ற முறையில் விசாரணைகள் நடைபெறும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் இத்தகைய பிரச்சினைகளுக்கு முறையான இந்த தளத்தை பயன்படுத்தி தீர்வு காண முன்வருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஜோஹர் பாரு ஸ்கூடாய் பகுதியில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றின் முன்னால் நேற்று சனிக்கிழமை இரவு அரங்கேறிய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 27 வயது உள்ளூர் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் மேலும் 2 காயமடைந்த நிலையில் தப்பியோடிய 2 சந்தேக நபர்களை காவற்படையினர் தீவிரமாக தேடி வருவதாக இஸ்கண்டர் புத்ரி காவற்படை தலைவர் ஏசிபி எம் குமரேசன் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காவற்படையினர் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. ஆகஸ்ட் 15 முதல் 24 வரை நடைபெறவுள்ள 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் போதிய மாநிலங்களின் பங்கேற்பு இல்லாத காரணத்தால் ரென்னாங் பர் இராமா எனும் கலைநய நீச்சல் போட்டி நீக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் விளையாட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹலிமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை 469 குறைந்துள்ள நிலையில் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தாமல் எளிய முறையில் நடத்தவும் தன்னார்வலர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் சிக்கன நடவடிக்கையாக இப்பெருவிழாவிற்கான செலவு 100 மில்லியன் ரிங்கெட்டிலிருந்து சுமார் 40 முதல் 50 மில்லியன் ரிங்கெட்டாக பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.